ஷலோம். இன்றைக்கு எபிரேய வார்த்தை ஒன்று நம்ம பார்ப்போம். சங்கீதம் 37:5. கோல் அல் யாவே தெரேஹா உப்தாஹ் அல்லு வஹு யஹஷே என்கின்றதான வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம ஹீப்ரூவில் நம்ம பார்க்குறோம். ஆகையினால அந்த வசனத்தை நாம் சற்று நம்ம பார்ப்போம். முதல்ல பார்க்கும்போது கோல் என்கின்றதான ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோம். கோல் அப்படின்னா நீ ஒப்புவி என்று அர்த்தம். அடுத்தது அல் அப்படின்னா அவர் மேலே, அப்பான் என்ற அர்த்தம். யார் மேலேன்னா யாவே, யாவேக்கு ஒப்புவி அப்படின்னு சொல்கிறாரு. தெரேஹா அப்படின்னா உன்னுடைய பாதைகள், வழிகள் கர்த்தருக்கு ஒப்புவி அப்படின்னு சொல்கிறாரு. உப்தாஹ் அப்படின்னு சொன்னால் உப்தாஹ் அப்படின்னு சொல்கிறாரு. உப்தாஹ் அப்படின்னா அவரையே நம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அல்லோ அப்படின்னா அவர் மேலே இல்லை அவருக்குள்ளே இரு அப்படின்றாரு. வஹு அப்படின்னு சொன்னால் அன் ஹி அனந்து அப்படி இருக்கு. வஹு அவர் மேலே. வயஷேக் அப்படின்னு சொன்னால் அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று எபிரேயத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகையினால தான் இந்த எபிரேய வார்த்தையை நம்ம மறுபடியும் நம்ம பார்ப்போம். கோல் அல் யாவே தெரேஹா உப்தாக் அல்லு வஹு யஹஷே. ஷலோம் ஷலோம்.